இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 4.2ல இருக்கக்கூடிய இந்த ஃபோர்த் சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இன் ஃபிகர் இந்த ஃபிகரில் பிக்யூ பேரலல் பிசி ஓகேங்களா. இந்த பிக்யூன்றது பிசிக்கு பேரலாக இருக்குது. அதே மாதிரி பிஆர் பேரலல் டு சிடி, சிடிக்கு பேரலாக பிஆர் இருக்குது. ப்ரூவ் தட் என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டு டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஏஆர் பை ஏடி, AR by AD is equal to AQ by AB ஓகேங்களா. அதான் ஃபர்ஸ்ட். செகண்ட் ஒன்று பாருங்க, QB divided by AQ ஓகேங்களா. QB divided by AQ is equal to DR divided by AR ஓகேங்களா. ஸோ இங்கே இருந்து ஏஆர்லேருந்து ஏடியும் அதே மாதிரி ஏக்யூலேருந்து ஏபியும் ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. அடுத்தது கியூபியிலேருந்து இதுக்கு உள்ள ரேஷியோவும் அதே மாதிரி ஆர்டியில் இருக்கக்கூடியதுலேருந்து ஏஆருக்குள்ள ரேஷியோவும் ஈக்குவலும் ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபோர்த்து சம்மு. ஸோ இதை தான் இப்போ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் இல்லை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரி தான், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இப்போ கொடுத்துருக்க படத்தை அப்படியே வரைஞ்சிருக்கிறேன். இதுதான் கொடுத்துருக்க டயக்ராமு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய கொஸ்டினில் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ட்ரையாங்கிள், ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, அப்பர் ட்ரையாங்கிள் லோயர் ட்ரையாங்கிள், ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது. நான் அப்பர் ட்ரையாங்கிளை ஃபஸ்ட் எடுக்கிறேன், ஏபிசி ஓகேங்களா. ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ஓகேங்களா, ஏபிசி அப்படின்ற ட்ரையாங்கிளை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஏபிசி ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா கூடிய PQ parallel to CD அவனே கொடுத்துருக்கான் ஓகேங்களா. ஸோ PQ parallel to CD இது கிவன் டேட்டா. ஸோ அப்போ இதன்படி பார்க்கும்போது பை பிபிடி தியரம் படி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏபி டிவைடட் பை பிசி ஓகேங்களா, ஏபி டிவைடட் பை பிசி ஈக்குவல் டு ஏக்யூ டிவைடட் பை கியூபி எழுதலாமா ஓகேங்களா. இது பிபிடி படி ஓகேங்களா. இது எனக்கு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்தது நான் லோயர் ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். கீழே இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் என்ன ட்ரையாங்கிள் இருக்குது, கீழே இருக்கிறது ஏசிடி ஓகேங்களா. ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏசிடி, ஏசிடியில் எது எது பேரல், பிஆர் பேரலல் டு சிடி. ஸோ அப்போ எடுக்கும்போது பை பிபிடி என்ன எழுதலாம், ஏஆர் டிவைடட் பை ஆர்டி இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி ஏபி டிவைடட் பை பிசி எழுதலாமா. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏபி டிவைட் பை பிசி, இங்கேயும் அதே தான் ஏபி டிவைட் பை பிசி ரெண்டுமே இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணலாம், இது ரெண்டுமே ஈக்குவல் பண்ணுறேன் ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 ஓகேங்களா. கீழே எழுதுறேன் ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 என்ன பண்ணுறேன், இதையும் அப்படியே எழுதுறேன். ஏபி டிவைட் பை பிசி ஈக்குவல் டு ஏக்யூ டிவைட் பை கியூபி இது ஈக்குவல் டு ஆல்ரெடி ஏபி டிவைட் பை பிசி வந்து இதுக்கு ஈக்குவல், இது இதுக்கு ஈக்குவல், இது இதுக்கு ஈக்குவல். அப்போ இது ரெண்டும் சேம்ன்றப்ப இது ஈக்குவல் தான் ஓகேங்களா. அதுதான் இங்கே எழுத போகிறேன், ஏஆர் டிவைட் பை ஆர்டி ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் இதை மட்டும் எடுக்கிறேன், தேர்ட் ஈக்குவேஷனாக ஓகேங்களா. இதை தேர்ட் ஈக்குவேஷனாக எடுத்திருக்கேன். ஸோ நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏஆர் டிவைட் பை ஏடி, ஏஆர் டிவைட் பை ஏடின்னு இருக்கணும், இங்கே ஆர்டின்னு இருக்குது, ஆர்டின்றது இதுதான் ஓகேங்களா. ஸோ அப்போ எனக்கு ஏடி ஃபுல்லாக வரணும். ஸோ அப்போ நான் என்ன மாதிரி யோசிக்கலாம் பாருங்கள், இதை அப்படியே நான் ரெசிப்ரோக்கலாக எடுத்தேன் அப்படின்னா, தலைகீழாக மாற்றினேன் அப்படின்னா ஆர்டி டிவைடட் பை ஏஆர் அப்படின்னு வரும் ஓகேங்களா. ஆர்டி டிவைடட் பை ஏஆர்னு வரும். அதே மாதிரி அடுத்தது கியூபி டிவைட் பை ஏக்யூன்னு வரும். ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா எனக்கு கொடுத்துருக்க கொஸ்டினை ப்ரூவ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஏஆரும் ஆர்டின்னு சேர்ந்தால் தான் ஏடி வரும். எனக்கு ஏஆர் மேலே இருக்குது, கீழே ஆர்டி இருக்குது. அப்போ ரெசிப்ரோக்கல் எடுத்து ஒன்றா ஆட் பண்ணால் ஏஆரோட இந்த ஆர்டியோட ஏஆர் சேரும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ அப்போ இதை நான் ரெசிப்ரோக்கல் எடுக்கிறேன். டேக்கிங் ரெசிப்ரோக்கல், ரெசிப்ரோக்கல்னால் வேறு ஒன்றும் இல்லை, அப்படியே தலைகீழாக எடுக்கிறது ஓகேங்களா. ஸோ அப்போ கியூபி மேலே வந்துடும் டிவைடட் பை ஏக்யூ ஈக்குவல் டு ஆர்டி டிவைடட் பை ஏஆர் ஓகேங்களா. ஸோ இப்போ ஆடிங் 1 on both side, ரெண்டு சைடுமே ஒன்று ஆட் பண்ணுங்கள். ஸோ கியூபி டிவைடட் பை ஏக்யூ ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு ஆர்டி டிவைடட் பை
ஏஆர். ஓகேங்களா? இப்போ 1 ஆட் பண்ணுறேன்னா இங்கே 1 இருக்குதா அர்த்தம். இங்கேயும் 1 ஆட் பண்ணும்போது டினாமினேட்டர் 1, 2 நம்பரை ஆட் பண்ணும்போது டினாமினேட்டர் வந்து சேமாக இருந்தால் ஆட் பண்ணும். அப்படின்றப்ப மேலும் கீழேயும் ஏக்யூவால் மல்டிப்ளை பண்ணும்போது காமனாக ஏக்யூ அப்படின்னு எனக்கு கிடச்சிரும். இதை மல்டிப்ளை பண்ணும்போது கியூபி ப்ளஸ் ஏக்யூ ஈக்குவல் டு அதே மாதிரி ஆர்டி. இது ரெசிப்ரோக்கல் ஆட் பண்ணும்போது ஏஆர் டிவைடட் பை ஏஆர். ஓகேங்களா? கை ஈரம் இருந்ததுனால பேனா எழுத மாட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த ஸ்டெப்பை கியூபியும் ஏக்யூவும் ஆட் பண்ணுறேன். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கியூபி ஏக்யூ ரெண்டையும் ஆட் பண்ணால் ஏபி கிடைக்குமா? ஸோ அப்போ கியூபி ஏக்யூ ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? ஏபி கிடைக்கும். டிவைடட் பை ஏக்யூ ஈக்குவல் டு ஏஆரையும் ஆர்டியையும் ஆட் பண்ணால் ஏடி கிடைக்கும். ஓகேங்களா? ஏஆரையும் ஆர்டியையும் ஆட் பண்ணால் ஏடி கிடைக்கும். அதான் இங்கே இருக்கு டிவைடட் பை ஏஆர். ஓகேங்களா? ஸோ இப்போ அகைன் இது ரெண்டையும் ரெசிப்ரோக்கல் எடுக்கிறேன். டேக்கிங் ரெசிப்ரோக்கல் ஏக்யூ மேலே வந்துடும், ஏபி கீழே வரும். ஓகேங்களா? அடுத்தது ஈக்குவல் டு ஏஆர் மேலே வரும், ஏடி கீழே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அவன் கேட்டிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டிவிஷன். ஓகேங்களா? ஹேண்ட்ஸ் ப்ரூவ்டு. முடிச்சிடலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பாருங்கள். கொஸ்டின் கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்துச்சு, ஈஸியாக புரியிற மாதிரி இருந்துச்சு, கிளாஸ் பிடிச்சிருந்தா அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த டிவிஷன் பார்ப்போம். இப்போ 4th செகண்ட் டிவிஷன். ஓகே, 4th செகண்ட் டிவிஷன் ப்ரூவ் பண்ண வேண்டியது இதுதான். ஸோ இப்போ மறுபடியும் வழக்கம் போல் நம்ம இந்த படத்தை வரைஞ்சி பார்த்துருவோம் சைடில். ஓகே ஸ்டூடெண்ட், படம் வரைஞ்சாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, செகண்ட் டயக்ராமுக்கு நம்ம வந்து கியூபி ஏக்யூ டிஆர் ஏஆர் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ என்னது லோயர் ட்ரையாங்கிள் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சரி, நம்ம அந்த ட்ரையாங்கிளை எடுத்து பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு இன்னொரு ஐடியா இருக்குது. என்னன்னு பாருங்கள். இங்கே நம்ம தேர்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஃபர்ஸ்ட் டிவிஷனில். ஸோ அதே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ என்ன இருக்குது, கியூபி டிவைடட் பை ஏக்யூ. ஓகேங்களா? எங்கே இருக்குது தேர்ட் ஈக்குவேஷன், கியூபி டிவைடட் பை ஏக்யூ. ஸோ கீழே இருக்குது, மேலே இருக்குது. அடுத்தது செகண்ட் பாருங்கள், டிஆர் டிவைடட் பை ஏஆர். டிஆர்னாலும் ஆர்டினாலும் ஒன்று தான், டிவைடட் பை ஏஆர். ஸோ அப்போ இதை ரெசிப்ரோக்கல் எடுத்தாலே, தேர்ட் ஈக்குவேஷன் ரெசிப்ரோக்கல் எடுத்தாலே அவன் கேட்டிருக்க இது வந்து நமக்கு கண்டிப்பாக கிடச்சிருது. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷனை எடுத்து நம்ம இந்த இங்கே பார்த்தா அப்படியே இது வரைக்கும் செஞ்ச மேலே வரைக்கும் செஞ்ச எல்லாத்தையும் கூட ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் செஞ்சுட்டு கூட நீங்கள் எடுத்து எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், டைரெக்டாக இங்கே எழுதுகிறேன். என்ன எழுதுகிறேன் அப்படின்னா ஃப்ரம் தேர்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஈக்குவேஷன் தேர்ட் அப்படியே நான் எழுதுகிறேன். ஸோ ஈக்குவேஷன் தேர்ட் என்ன இருக்குது, ஏஆர் டிவைடட் பை இது வந்து ஈக்குவேஷன் தேர்ட் தான், ரைட் தான். ஏஆர் டிவைடட் பை ஆர்டி ஈக்குவல் டு ஏக்யூ டிவைடட் பை கியூபின்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை டேக்கிங் ரெசிப்ரோக்கல் ஆர்டி டிவைடட் பை ஏஆருக்கு ஈக்குவல் டு கியூபி டிவைடட் பை ஏக்யூ. ஓகேங்களா? ஸோ அவங்க கேட்டிருக்கிறது இதுதான், மேலே கேட்டிருக்கிறத அப்படியே எழுதலாம். இங்கே என்ன அப்படின்னா டிஆர் இருக்குது, நான் வந்து ஏஆர் இருக்குது, அவ்வளோதான். ஆர்டி இருக்குது, டிஆரை ஆர்டின்னு எழுதியிருக்கேன். நீங்கள் மாற்றி கூட எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இவ்வளோ தான் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த 4th சம்மில் போய் செகண்ட் டிவிஷன், ஃபஸ்ட்டு டிவிஷன் மாதிரி செஞ்சுருக்கோம். இப்போ செகண்ட் டிவிஷன் முடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ வீடியோ பாருங்கள், ஈஸியாக இருந்துச்சு, கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நாங்கள் செகண்ட் சம் பார்ப்போம். அடுத்த சம் 5th சம்.